ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் வரேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th மேக்ஸ் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர், அதாவது கொஸ்டின் நம்பர் 1லேருந்து கொஸ்டின் நம்பர் 44 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்கனால பிரச்சனையே இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. ஓகே, யாரெல்லாம் சென்டம் எடுக்கிறதுக்கு நீங்கள் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். பசங்க வந்து எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுதுனீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருப்பா லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. சரியா? கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டுக்குரிய ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ. சப்போஸ் ஒன் வேர்டுக்குரிய ஆன்சரோ இல்லை வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்குரிய ஆன்சர்ஸ் வந்து தவறுதலா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லலாம். அதை மற்ற பசங்க தெரிஞ்சுக்கிட்டு. செகண்ட் ஒன் வேர்டுக்குரிய ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி. தேர்ட் ஒன் வேர்டுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்தோம்னா பி. ஃபோர்த் ஒன் வேர்டுக்குரிய ஆன்சர் வந்து சி. சரியா? அதுக்கப்புறம் ஃபிஃப்த் ஒன் வேர்டுக்குரிய ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ. சிக்ஸ்த் ஒன்வேர்டுக்கு ஆன்சர் வந்து டி. செவன்த் ஒன்வேர்டுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. ஓகேவா? அதுக்கப்புறம் எயித் ஒன்வேர்டுக்கு சி. நைன்த் ஒன்வேர்டுக்கு பி. 10th ஒன்வேர்டுக்கு ஏ. 11th ஒன்வேர்டுக்கு சி. ஓகேவா? அதுக்கப்புறம் 12th ஒன்வேர்டுக்கு ஏ. 13th ஒன்வேர்டுக்கு பி. 14th ஒன்வேர்டுக்கு பி. ஓகேவா? அதனால் நீங்கள் 14 அவுட் ஆஃப் 14 வந்து ஸ்கோர் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா ஒன் வேர்ட்ஸில் நம்ம ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னாவே மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணிடலாம், சென்டம் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சென்டம் வந்து ஸ்கோர் பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத இப்போ 2 மார்க் 5 மார்க் 8 மார்க் கூட ஆன்சர்ஸ் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் வந்து பார்த்துலாம். இப்போ 15th கொஸ்டினோட ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக டொமைன் வந்து 0, 1, 2, 3, 4, 5 அதோட ரேஞ்சுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக நமக்கு வந்து 3, 4, 5, 6, 7, 8 கிடைக்குது. அதுக்கப்புறம் 16th கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக ரிசல்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். சரியா? இது வந்து ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் 17th கொஸ்டினோட ஆன்சர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7. 18th கொஸ்டினோட ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அதாவது 13.5 இல்லைனா 27/2 அப்படின்னு அதை கூட நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் 19th கொஸ்டினோட ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதாவது x - 4 டிவைடட் பை x + 4 இதுதான் இதுக்குரிய ஆன்சரு. அதுக்கப்புறம் 20th கொஸ்டினோட ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா x is equal to 5. ஏன்னா x is equal to -1/5 வந்து நமக்கு ஆன்சரில் டெரிவ் ஆகாது. அதனால் x is equal to 5 தான் ஆன்சர். அதுக்கப்புறம் 21 கொஸ்டின் வந்து நமக்கு தேவையான மேட்ரிக்ஸ் வந்து 1 3 5 0 2 4 1 1 3 இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு 22வது கொஸ்டின், அதாவது தேர்ல்ஸ் தேர்ட்டின் மறுதலை, அதாவது கன்வர்ஸ் ஆஃப் தி தேர்ல்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அது எப்படி நம்ம வந்து எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். அது வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. 1/3 ஆன்சர் வந்து நமக்கு கிடைச்சிருது. அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 23 நேர்கோட்டின் சாய்வு, அதாவது ஸ்லோப் ஆஃப் தி லைன் வந்து கேட்டிருக்காங்க. அதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அன்டிஃபைண்டட் அப்படின்னு சொல்லி ஆன்சர் வருது. இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு செங்குத்து கோடாகும், பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண சொல்கிறோம். அதுக்கப்புறம் வெட்டுத்துண்டு வடிவம், அதாவது இன்டர்செப்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3x - 2y -12 = 0. அதுக்கப்புறம் முக்கோணவியல், அதாவது ட்ரிக்னாமெட்ரி வந்து நம்ம கேட்டிருந்தாங்க. இது வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. LHS = RH வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் திட்ட விளக்கம், அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஆன்சர் √440 / 12 இதோட முடிச்சிட்டாலும் கரெக்டு தான். இல்லைனா √36.67 இதோட முடிச்சிட்டாலும் கரெக்ட் தான். உங்களால் 6.05 எழுதியிருந்தீங்க அப்படின்னா கரெக்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் 27வது கொஸ்டின் வந்து பாருங்கள். இதோட ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா P of A வந்து 1/4 இதுதான் அதுக்குரிய ஆன்சர். அதுக்கப்புறம் 28வது கொஸ்டினோட ஆன்சர் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா 6:5 அதாவது 21:11 தோராயமாக அப்படி தான் என்ன பார்க்கணும். இதை நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 29வது கொஸ்டின் வந்து LHS = RH சொல்லி வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஈஸியாக வெரிஃபை பண்ணலாம். அது ரொம்ப ஈஸியஸ்ட் கொஸ்டின் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் 30வது கொஸ்டின் எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து LHS = RH அதுவும் ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்து 31வது கொஸ்டின் எடுத்திங்கன்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ் சம் ஆஃப் தி நம்பர்ஸ் அது வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி டேர்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 19264 இதுதான் இதுக்குரிய ஆன்சர். இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் சம் ஆஃப் தி ஸ்பெஷல் சீரீஸ் அதோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா SN = 1/3 10 × 10⁻n - 1 டிவைடட் பை 9 -n இதுதான் அதுக்குரிய ஆன்சர். அடுத்து 33வது கொஸ்டினோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏபி டிரான்ஸ்போஸோட ஆன்சர் வந்து 52 43 33 வந்து வந்திருக்கு. சரியா? அதே ஆன்சர் தான் B டிரான்ஸ்போஸ் × A டிரான்ஸ்போஸுக்கும் அதே ஆன்சர் தான் வரும். அதுக்கப்புறம் தியரம், சரியா, அதாவது கன்கரன்சி ஆஃப் தி ஆங்கிள் பைசெக்டர் இந்த தியரத்தை வந்து நமக்கு வந்து
வந்து எழுத சொல்லியிருந்தாங்க. அது சூப்பராக என்ன பண்ணி கன்க்ளூஷன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 79 ஸ்கொயர் யூனிட்ஸ் வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் 36 வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் அதாவது ஆல்டிடியூட் வந்து நமக்கு வந்து 2x + 5y + 6 = 0. அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி 2 ஷிப்ஸ் இதோட வேல்யூ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்ம. D1க்கு வந்து பார்த்தீங்கன்னா 346.4, D1 + D2 அதாவது D2க்கு வந்து 200 மீட்டர் வருது. D1 + D2 வந்து பார்த்தீங்கன்னா 546.4. அதுக்கப்புறம் ஏரியா கவர் பை தி கார்டன் ரோலர் இது வந்து 211.2 மீட்டர் ஸ்கொயர். அதுக்கப்புறம் ஹாலோ ஸ்பியர் ஃபார்ம் சாலிட் கோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வேல்யூம் ஆஃப் கோன் வந்து 392/3 வருது. வேல்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா 4/3 π³ - r³ வருது. இன்டர்னல் டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து 40வது கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 4.32 இல்லைனா √18.67 கூட வச்சுக்கலாம். அதோட ஆன்சர் ஃபைனலாக 14.4%. அடுத்து 41வது கொஸ்டினோட ஆன்சர்ஸ் வந்து பார்த்துங்க. அதுக்கப்புறம் 42வது கொஸ்டினோட ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு x² - 5x + 4 வந்து = 0ன்னு சொல்லி கிடச்சிருக்கு. இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இல்லை ஏதாவது ஆன்சர் தவறுதலாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.